மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் திடீர் வாபஸ். கள்ள ஓட்டு போட்ட பாஜகவினர். சிக்கியது இவிஎம் மிஷின்கள். கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தேர்தலில் எண்ணப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் பாஜகவினர் சிக்கியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலானது. மேலும் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையான மகாயுகி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை தினத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்ற பாஜகவினரை காங்கிரஸ் கட்சியினரை கையும் களமாக பிடித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலானது. நாக்பூரில் உள்ள ஜிந்தா சவுதக் பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சென்ற பாஜகவை காங்கிரஸ் கட்சியினர் கையும் களமாக பிடித்தது இப்போது இவிஎம் பாதுகாப்பானது என்று சொல்கிறார்களே. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இவிஎம் கைப்பற்ற உள்ள இவிஎம் இருந்தால்தான் மோடி இருக்கிறார், மோடி இருந்தால்தான் இவிஎம் இருக்கிறது என அந்த வீடியோவில் பரவியது. பல்வேறு சமூக ஊடக தளத்தில் உள்ள பல பயனர்கள் இந்த வீடியோவை இதே போன்ற உரிமையாளர்களுடன் பகிர்ந்துள்ளனர். மேலும் சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோ ஆய்வு செய்தபோது வைரலான வீடியோவில் இவிஎம் இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனத்தின் எண் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தேடப்பட்ட இது மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் பதிவு செய்யப்பட்ட எண்ணாகும். இதே போல வைரலான வீடியோவின் முக்கிய பிரேம்களை கூகுள் ரிசர்வ் செய்தது. மேலும் ஒரு சில வாக்குகள் பதிவான பிறகு கோளாறு காரணமாக சேதமடையும் இவிஎம் மிஷின்களும் இதில் அடங்கும். அந்த வகையில்தான் தேர்தலுக்கு முன் பழுதடைந்த இயந்திரங்களை வைக்கப்பட்டு மாற்றப்படுகின்றன. மேலும் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தேர்தலில் எண்ணப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் பாஜகவினர் சிக்கியதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த இவிஎம் மிஷின்களுடன் பாஜகவினர் சிக்கியதால் காங்கிரஸ் கட்சி தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளது. இதை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வாபஸ் பெறவும் அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் நீதிமன்றம் தரப்பில் இருந்து தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.